பெருமாளுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியாது. எனக்கு பெருமாளை பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாவோட வீட்டுல, அதாவது என் பிறந்த வீட்டுல நாங்க வழிபாடு செய்யற ஒரு முக்கியமான விரதம் புரட்டாசி விரதம். வீடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடே தலைகீழா மாறிடும். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் வீடு தானே, அதனால வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பெல்லாம் அடிப்போம். ஸோ வருஷத்துக்கு 2 முறை வந்து சுண்ணாம்பு அடிச்சு சுத்தபத்தமா செய்யறது. ஒண்ணு வந்து பொங்கலுக்கு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசிக்கு. அவ்வளோ சுத்தபத்தமா இருப்போம். மற்ற நாள்ல வந்து கறி மீன் வெளுத்து கட்டினாலும் இந்த புரட்டாசி மாசம் வந்தாலே வீடே வந்து பாத்தீங்கன்னா எப்படிதான் கோவில் மாதிரி ஆகும்னு தெரியாது. அதே மாதிரி என் கணவர் வீட்டுக்கு வந்து 3 வாரம் தான் வந்து அவங்களாம் விரதம் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் சொல்லிட்டேன் எங்க அப்பாவோடது, அதனால நான் வந்து 5 வாரம் நாங்க இருந்தே ஆவோம்னு சொல்லிட்டேன். அதனால வந்து என் கணவரும் என் கூட சேர்ந்து இது வரைக்கும் 10 வருஷமாவே அஞ்சு வாரமும் சேர்ந்து தான் இருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவரும் எனக்காக வந்து இதை பண்றது. அதே மாதிரி திருப்பதி ஏழுமலை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நேர்ல போய் போட்டோல தான் பார்த்திருக்கேன், படத்துல தான் பார்த்திருக்கேன். ஏன்னா வந்து ஏன் கூப்பிடலன்னு நானும் இது வரைக்கும் கேட்டதில்லை, ஏன் வரலன்னு அவரும் இது வரைக்கும் என்னை கேட்டதில்லை. ஸோ வந்து 2 பேருமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு புரட்டாசி 2ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா பாலும் அந்த ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை வச்சு பிரசாதம் வச்சு படைச்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திருப்பதி ஏழுமலையான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலை மேல ஏறினாலும் சரி, மலை மேல ஏறாவிட்டாலும் சரி, அவ வந்து மனசோட உள்ளன்போட நினைச்சாலே போதும் நம்ம வாழ்க்கையை வந்து மலை போல உயர்த்துவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கும் அப்படித்தான். அவர் எப்ப கூப்பிடுறாரோ அப்ப உடனே கிளம்பி போயிட வேண்டியதான். கூப்பிடாத வரைக்கும் அவரை வீட்லயே வச்சு பூஜை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.